ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளஸ் அண்ட் பி ஹாப்பி. இன்றைக்கி தேர்ஸ்டே, ஒரு பாபா ரீடிங் பார்க்கலாம். சாய்பாபாவோட மெசேஜ் இன்றைக்கி நமக்கு என்ன கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்பர் 1 2 3 இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் பாஸ் பண்ணி ஒரு செகண்ட் 4 டீப் பிரெத் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாய்பாபா நினச்சி வேண்டி உங்களுக்கான ஒரு நம்பரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த அந்த ஃபைலுக்கு நீங்கள் போயிடலாம். டைரெக்டாக உங்களுக்கான பாபாஸ் மெசேஜ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபைல் 1 போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்பர் 1 ஃபைல் 1 நினச்சவங்களுக்கான பாபாஸ் மெசேஜ் வந்து என்னென்னு பார்க்கலாம். பாபா சொல்கிற மெசேஜ் என்னென்னா, அதாவது ஈகோங்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் பாபா. அதாவது எல்லாருக்குள்ளேயும் வந்து அந்த மனித குணம், அதாவது மனுஷனும் இருக்குது, மிருகமும் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல. மனித குணமும் இருக்குது, தெய்வீக குணமும் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் அந்த டிவினிட்டிங்கிறதே வந்து பார்க்க முடியும். ஸோ வந்து நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாரையும் வந்து ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணணும். ஒரு எல்லாரையும் வந்து சக மனிதர்களாக பார்க்க நம்ம பக்குவப்படுத்திக்கணும் நம்ம மனசை அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஸோ நம்ம எஸ்பெஷலி வந்து பாபா குழந்தைகளான அவங்கக்கிட்ட எல்லாம் வந்து உங்களுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஈகோ வந்து இருக்கக்கூடாது. எல்லாரையும் வந்து சமமாக ட்ரீட் பண்ணுங்கள். வேறு எந்த பர்டிகுலர் சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரீடை வச்சோ வேறு ஸ்டேட்டஸ் வச்சோ அவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு பார்ஷியாலிட்டினால் வந்து லேபிள் பண்ண வேண்டாம். அவங்களெல்லாம் நீங்கள் அப்படி ஒதுக்கி வைக்க வேண்டாம். ஸோ எல்லாருக்குள்ளேயும் வந்து அந்த டிவினிட்டிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத வந்து முதல்ல ஏற்றுக்கிட்டு நீங்கள் எல்லாரையும் வந்து ஈக்குவலாக வந்து பாருங்கள். எல்லாரையும் வந்து சக மனிதர்களாக ட்ரீட் பண்ணுங்கள், பழகுங்க அப்படின்னு சொல்கிறாரு பாபா. ஸோ அப்படி இருக்கிறப்போ பாபா வந்து நீங்கள் பாபா சொல்கிற மாதிரி நம்ம இப்படி இருக்கிறப்போ ஸோ பாபா என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து நம்ம பாதையில் உள்ள எல்லா ஹடில்ஸையும் வந்து நமக்கு முன்னாடியே போய் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி நம்மளோட லைஃப் பாத்தை வந்து ஜேர்னியை வந்து நல்லா ஸ்மூத்தாக நான் உங்களுக்கான அந்த ஜேர்னியை வந்து கொண்டு போவேன் அப்படிங்கிறாரு. ஓகேங்களா, அவங்க லைஃப் பாத்தை வந்து ஸ்மூத் பண்ணுவாராம். ஸோ ஃபைனலி வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல அபண்டன்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ பாபா சொல்கிறது நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஈகோங்கிற அந்த ஒரு வேண்டாத அந்த ஒரு குணத்தை வந்து எடுத்து நீங்கள் அந்த ஒரு குணத்தை நீங்கள் எரிச்சிட்டு என்ன சொல்கிறது அந்த ஒரு குணத்தை நீங்கள் எரிச்சிட்டு எல்லாரையும் சக மனிதர்களாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு குணத்தை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் கல்டிவேட் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு பாபா. ஸோ அப்படி இருக்கிறப்ப பாபாவே வந்து நமக்கு வந்து எப்பயும் வந்து துணையாக இருப்பார். நம்ம கஷ்டத்தை வந்து தீர்க்கறதுக்கு, நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த கரடுமுரடான டைமில் கஷ்டமான ஒரு லைஃப் சுச்சுவேஷனில் நமக்காக வந்து அந்த ஹடில்ஸை எல்லாம் கஷ்டத்தை எல்லாம் நீக்கிறதுக்கு நான் வருவேன் அப்படிங்கிறாரு. ஸோ ஃபைனலி வந்து உங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் அண்டு அபண்டன்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, இது எந்த வகையில் அபண்டன்ஸ்னாலும் இருக்கலாம். ஸோ பாபாவே வந்து நமக்கு கஷ்டத்தை தீர்க்குறாரு அப்படின்றப்ப வந்து அவரோட அந்த ஆசீர்வாதத்தினால எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது வந்து நீங்கள் ஃபிசிக்கல்லி எடுத்துக்கலாம், அதாவது ஹெல்த் வைஸ் எடுத்துக்கலாம், ஃபினான்சியலாக எடுத்துக்கலாம், இல்லை வந்து ரிலேஷன்ஷிப் வைஸ் நீங்கள் என்ன ஒரு லைஃப்பில் என்ன ஒரு விஷயத்தில் நல்ல ஒரு மாற்றம் நடந்தால் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த பிளெஸ்ஸிங்ஸும் அந்த அபண்டன்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்ச விஷயத்தில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நம்பர் 1 நினச்சவங்களுக்கு பாபா கொடுக்கக்கூடிய மெசேஜ் இன்னைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்பர் 2 போகலாம். பாபா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய இடம், அதாவது இப்போ உங்கள் வீடு தான் வந்து உங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய, நல்ல ஒரு மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு இடமா இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப கிராட்டிடியூடோடு இருங்க. ஏன்னா அந்த வீடு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் பாபா. ஸோ அந்த வீடை வந்து நீங்கள் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு நல்லா எப்பயும் வச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. இன்னொன்று பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மேபி இந்த ஃபைல் 2 செலக்ட் பண்ணவங்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். லைஃப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சுச்சுவேஷனில் மேபி இது வந்து கேரியருக்காக இருக்கலாம்.
நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதா, இல்லை வேலைக்கு போகிறதா, இல்லை இந்த பிஸ்னஸ் கரெக்டு தானா, இல்லை இந்த வேலை போகிறது கரெக்டு தானா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதுவும் குழப்பம் இருந்ததுன்னா, பாபா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறத விட பாபாவே வந்து உங்களுக்கு என்ன வந்து கொடுக்குறாரோ அதை நீங்கள் வந்து விரும்பி வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் எனக்கு வேணும் அப்படின்றத விட பாபா வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குறாரோ அதை வந்து நீங்கள் வந்து விரும்பி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த வகையில் வந்து பாபா வந்து நமக்கு ஒரு நல்ல டீச்சராக, நல்ல ஒரு வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு சத்குருவாக இருந்து நமக்கு வந்து வழி நடத்துகிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ ஃபைல் 2 நீங்கள் செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கு எதுவும் ஒரு லைஃப் சுச்சுவேஷனில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கன்ஃப்யூஷன் இருந்தது அப்படின்னா, எந்த ஒரு முடிவுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவில்லாமல் இருந்தது அப்படின்னா, பாபாட்ட விட்டுடுங்க. நீங்கள் வந்து பாபாவ நினச்சி ரொம்ப அதை சரண்டர் பண்ணி விட்டுடுங்க பாபாட்ட. பாபாவே வந்து உங்களுக்குள்ள வந்து தெளிவான ஒரு முடிவு எடுக்க வைப்பார் உங்கள. ஸோ அதை வந்து பாபாவோட முடிவா நீங்க ஏத்துக்கிட்டு, அதன் பிரகாரம் வந்து நீங்க அத வந்து லைஃப்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு போங்க. அதை ஏத்துக்கோங்க அப்படின்றாரு பாபா. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நீங்க எதிர்பார்த்தத விட பாபாவா குடுக்கறது தான் வந்து நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும், முடிவா இருக்கும் அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. ஸோ பாபா வந்து உங்களுக்கு எப்பயும் வந்து அப்படி பாபா கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவுல வந்து வரக்கூடிய ஹர்டில்ஸ் இருந்தாலும், அதுக்கு வந்து எந்த வகையிலயும் வந்து பாபா வந்து எப்பயும் ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்றாரு. என்னுடைய உதவி வந்து உங்களுக்கு எப்பவும் இருக்கும் அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. ஸோ அவர் வந்து ஒரு டீச்சரா, ஒரு வாழ்க்கையுடைய வழிகாட்டியா இருந்து அவர் வந்து அவருடைய டிவோட்டீஸை எல்லாம் கைட் பண்றாரு. ஸோ பாபா வந்து ஒரு டீச்சரா, ஒரு வழிகாட்டியா இருந்து நம்ம வாழ்க்கை பாதையில வரக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் சமாளிக்கிறதுக்கு, அதையெல்லாம் வந்து ஈஸியா நம்ம டேக்கிள் பண்ணி போறதுக்கு வந்து பாபா வந்து ஒரு வழிகாட்டியா இருக்காரு. ஒரு சத்குருவா இருக்கிறாரு. கஷ்டமான நேரத்துல வந்து நமக்கு அந்த கஷ்டத்தை போக்கி நம்ம மனசுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலீஃபையும் நல்ல ஒரு நம்ம வந்து பிளஸ்டு, நமக்கு பாபாவே வந்து கூட இருக்காரு அப்படின்றது வந்து நம்மளை வந்து உணர வைப்பேன் அப்படின்றாரு பாபா. ஸோ அந்த ஒரு கேரண்டி வந்து கொடுக்குறாரு. ஸோ பாபாவே வந்து கூட இருந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறப்ப நமக்கு என்ன கவலை வேணும். ஸோ ஃபைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு மெசேஜ். ஓகே, இப்போ நம்ம ஃபைல் 3 போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்பர் 3 ஃபைல் 3 நினச்சவங்களுக்கான பாபாஸ் மெசேஜ் வந்து இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம். அதாவது நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து செக் பண்ணுங்கள். அதாவது உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒரு விதமாக நீங்கள் வந்து லைஃப்பை வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நீங்கள் அப்படி இருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு மனிதராக இருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து பாருங்கள் அப்படின்றாரு. ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக வந்து இருக்கீங்க, உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்களா உங்களை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு பாபா. ஸோ அப்படி வந்து அந்த ஒரு டைலமோவோ, அந்த ரெட்டை வேடமோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, அந்த முகமூடியெல்லாம் வேண்டாம். நீங்கள் எதார்த்தமா இருங்க, உண்மையா இருங்க அப்படின்னு வந்து பாபா சொல்ல நினைக்கிறாரு உங்களுக்கு இன்னைக்கு. அது போக அதாவது அதாவது உங்கள் கண்ணு முன்னாடி யாராச்சும் இல்லாதவங்க ஒரு சாப்பாட்டுக்கு கேட்டு வர்றாங்கன்னா, இல்லை வேற ஒரு சின்ன உதவி கேட்குறாங்க. அதாவது நம்மளை விட கொஞ்சம் வசதி கம்மியாக இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி மக்கள் யாராச்சும் ஒரு உதவின்னு கேட்டு வந்தாலோ, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு மனித நேயத்தோட, இரக்க குணத்தோட அவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சதை வந்து கண்டிப்பாக செய்யணும். அதை செஞ்சுட்டு தான் அவங்கள கிராஸ் பண்ணியே போகணும் அப்படிங்கிறாரு பாபா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து நீடி பீப்புளுக்கு, நம்ம கண்ணு முன்னாடி வரக்கூடிய அந்த இல்லாதப்பட்ட மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை, அதை சாப்பாடோ, இல்லை ஒரு ரூ. 5 ரூ. 10 காசோ, இல்லைன்னா வந்து நம்மளால் முடிஞ்ச வேற ஒரு உதவியோ, ஒரு தண்ணி வாங்கி கொடுக்குறதோ, இல்லை வேறு என்ன நம்மளால் அந்த டைமுக்கு முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக வந்து செய்யுங்க அப்படின்றாரு. அந்த நீடி பீப்புளுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சதை கண்டிப்பாக வந்து செய்யுங்க அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு. அதாவது எல்லாருமே வந்து பாபா குழந்தைகள் தான். ஸோ பாபா இன்னைக்கு சொல்கிற மாதிரி அந்த நீடி பீப்புளுக்கு நம்ம செய்கிறப்ப வந்து நம்மளுடைய தேவைகள் வந்து அதாவது அதுக்கு நம்ம கஷ்டமே பட தேவையில்லை. பாபாவே வந்து அதை வந்து நம்மளுக்காக நிறைவேற்றி வைக்கிறதுக்கு நானே வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு பாபா. ஸோ நம்மளுடைய தேவைகள் வந்து இது இருக்குது, அது இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்கிட்டயே இல்லையே அப்படின்ற மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிக்காமல், நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டே இருங்க. இல்லாதப்பட்ட மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவில் உங்கள் சக்திக்கு செஞ்சுட்டே வாங்க. பாபா வந்து உங்கள் தேவைகளை வந்து ஒவ்வொன்றையும் வந்து அழகாக வந்து நிறைவேற்றி வைப்பார். உங்களை நீங்கள் நினச்சது எல்லாத்தையும் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண வைப்பார் அப்படிங்கிறாரு. ஸோ பாபா சொல்லக்கூடியது உங்களுக்குள்ளே நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ
ஸோ பாபாவ வந்து நீங்க ஒரு வழிகாட்டியா, ஒரு சத்குருவா ஏத்துக்கிட்டு, அவர்கிட்ட நீங்க எல்லாத்தையும் சரண்டர் பண்றப்போ, பாபா வந்து உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் வந்து உங்களுக்காக வந்து அத சரி செஞ்சு, நீங்க வந்து அதையெல்லாம் தாங்கிட்டு அத எப்படி சொல்றது? நீங்க அதையெல்லாம் வந்து ஈஸியா கடந்து வர்ற வகையில உங்களுக்கு எப்பயும் வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு வழிகாட்டியா இருப்பேன் அப்படின்றாரு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃபையும், ஒரு கஷ்டமான நேரத்துல நல்ல உதவியும் வந்து அவர் குடுத்து, நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்றது வந்து நம்மள ஃபீல் பண்ண வைப்பேன் அப்படிங்கிறாரு பாபா. ஸோ அந்த நான் நம்மள நம்ம நம்ம வந்து அத ரியலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி என்னோட பிரசன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு சத்குருவா இருந்து வழிகாட்டியா இருக்கேன். லைஃப்ல கைட் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறத வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அத உணர்வீங்க அப்படின்ற அந்த பிளெஸிங்ஸ் வந்து இன்னைக்கு குடுக்குறாரு. அந்த மெசேஜ் தான் இன்னைக்கு உங்களுக்கு ஃபைல் 3 நெனச்சவங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.